சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. எவனோ ஒரு லூசு பையன் ரோடு பக்கம் போயிட்டுருக்கும்போது, யாரு போறாங்கன்னு எட்டி பார்த்த ஒரு காரணத்துக்காக, நம்மளோட ரோசி மேல கல் எடுத்து ஒருத்தன் அடிச்சுப்புட்டான். அந்த அடிச்சதுனால கண்ணுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. உண்மையிலேயே இவள பார்க்க தான் கொடூரமா இருக்குமே தவிர, இவளோட குணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குழந்தை குணம். அத புரிஞ்சிக்காம அந்த லூசு பையன் குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. வேணுன்னே என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த நாய அடிக்கணும்னு நெனைச்சானா, இல்ல எந்த மாரின்னு தெரியல. தெரிஞ்சவனே தான் வேணுன்னே வந்து கல் எடுத்து அடிச்சிருக்கான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு பக்கத்திலேயே அடிபட்டு வீங்கி போச்சு, புண்ணும் ஆயிடுச்சு. உண்மையிலேயே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம்னு நெனைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நான் அந்த சமயத்தில ஊர்ல இல்ல. எங்க அப்பா தான் சொன்னாரு, "இந்த மாரி ஒருத்தன் வந்து தெரிஞ்சவன் தான், உள்ளூர்காரன் தான் அடிச்சுப்புட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவன்கிட்ட சண்டைக்கும் போயிருக்காரு. அது பார்த்துச்சு, அதனால அடிச்சேன்னு சொன்னானாமா. "ஏன்டா பார்த்ததுக்கே அடிப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எங்க அப்பா கேட்டிருக்காரு. ஏன்னா, கடிக்க வந்துட்டா என்ன பண்றதுன்னு நான் கல் எடுத்து அடிச்சுப்புட்டேன் அப்படின்னானாமா. அவன் குடிபோதையில இருந்ததுனால அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன்கிட்டலாம் போய் என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆனா, உண்மையிலேயே ஒரு சில தருதலிகள் இப்படிதான் இருக்காங்க. குடிச்சுப்புட்டு கம்முனு இருக்காம ஏதாவது ஒண்ணு சில்மிஷங்கள், சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு, இப்படிதான் சும்மா போயிட்டுருக்கும்போது, எதையாவது ஒண்ணு தாக்குறது, முக்கியமா இந்த மாரி வாயில்லா ஜீவன்கள், நாய்கள வந்து தாக்குறது, இத தான் வந்து பல பேர் பலவிதமான நேரங்கள்ல செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கர்ம பலன்னு ஒண்ணு இருக்கு. எப்பவுமே வாயில்லா ஜீவன்கள துன்புறுத்துனா, கண்டிப்பா அதுக்கான கர்ம பலன்கள் நமக்கு கிடைச்சே தீரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நாய்கள் அப்படின்னாவே காலபைரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி சொல்ற காவலர்கள பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க. ஏன்னா வீட்டுக்கு முக்கியமான காவலே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வளர்க்கறது நாய்கள தான். அந்த மாரி தான் மிகப்பெரிய காவல் தெய்வமா பார்க்க வேண்டிய காலபைரவர்கள் இனத்த பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரொம்ப மோசமா தாக்குறாங்க. அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோசியும் ஒரு முட்டா பையன் அடிச்சுப்புட்டான். இதுக்கு என்ன பண்றது? நம்ம வந்து போய் கேட்டு சண்ட போட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆனா, கண்டிப்பா அந்த தருதலைக்கு கடவுள் தண்டனை குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல தான், அந்த லூசு பையன் குடிச்சிட்டு போயிட்டு வண்டியில போய் கீழ விழுந்து, அந்த லூசு பயலுக்கு காலே உடைஞ்சு போச்சு. அவன் நம்ம ரோசிய அடிச்சு ஒரு 5, 6 மாசத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ரோட்ல முக்கியமான இடத்துலயே குடிச்சிட்டு போயிட்டு, பக்கத்துல இருந்த பேரிகாட்ஸ்ல அடிச்சு லூசு பையனோட காலு உடைஞ்சு போச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா, வாயில்லா ஜீவன்கள துன்புறுத்துனா கிடைக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சுக்கிட்டேன். ஆனா, என்ன ரீசனுக்காண்டி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தான் தெரியும். எப்பவுமே நாம் ஒரு தேவையில்லாத செயல செய்யும்போது, வாயில்லா ஜீவன்கள துன்புறுத்தும்போது, நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்ம. எப்படி இருந்தாலும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ரோசி, இவ வந்து நம்ம கூட இல்ல. அவளோட இழப்பு எனக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு. அந்த இழப்பிலிருந்து இன்னும் என்னால மீண்டு வர முடியல. ஆனா, ராட்வைலர் வளர்த்தவங்கிற முறையில ராட்வைலரோட குணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால இனிமேல் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ ராட்வைலர்களோட உண்மை குணத்த பத்தி நான் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களுக்கு ஆதரவு குடுங்க. இதே மாரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட இன்னொரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.